பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் ஹேமா மைண்டை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாரதி ஹேமாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. ரெஸ்டாரண்ட்டில் ஹேமாவுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. அங்கே வச்சு ஹேமா இப்போது பாரதிகிட்ட கேட்குறாங்க, என்னோடய அம்மா யார் டேடி? நீங்கள் நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லவே இல்லை டேடி. என்னோடய அம்மா யாருன்னு சொல்லுங்கள், அவங்க எங்கே இருக்கிறாங்க டேடி அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி பதில் சொல்லாமல் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. என்னோடய அம்மா யாருன்னு சொல்லுங்கள் டேடி அப்படின்னு கோபப்பட்டு கத்துறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுருக்கிற எல்லாருமே இப்போது ஹேமாவை பார்க்குறாங்க. ஹேமா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா பாரதி ஹேமாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்ததான் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே கண்ணம்மா லக்ஷ்மி 2 பேருமே இருக்கிறாங்க. நான் தான் டேடி சமையல் அம்மாவை ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. என்னோடய அம்மாவை டைவர்ஸ் பண்ணாதீங்க டேடி அப்படின்னு அழுறாங்க ஹேமா. சமையலம்மா நீங்களாவது சொல்லுங்கள், என்னோடய அம்மாவை டைவர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் சமையலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிருமோ அப்படின்னு பாரதி ரொம்ப பயப்படுறாரு. நான் யாரையுமே டைவர்ஸ் பண்ண போகிறதில்ல ஹேமா அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. நிஜமாக தான் சொல்கிறீங்களா டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. நிஜமாக தான் ஹேமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. சத்தியமா நான் யாரையுமே டைவர்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே கண்ணம்மா லக்ஷ்மி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்ணம்மா பாரதியை தனியாக பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் ஹேமாவுக்காக தான் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னு தெரியும், இருந்தாலும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமாட்ட நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்த உடனே உன் கூட சேர்ந்து வாழ போகிறேன்ற அர்த்தம் கிடையாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நான் உன்னை தான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவளோட அம்மா நீ தான் அவன் நினச்சிப்பான், உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இருக்க சொல்லுவான், அதனால தான் நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் என்ன டைவர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சால் ஹேமாவே என்னை இங்கே வந்து இருக்க சொல்லிடுவா அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. நான் போய் ஹேமாட்ட உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. என் பொண்ணுகிட்ட இனிமேல் இது விஷயமா நீ பேசினேன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி பாரதி ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. பாரதி சொல்கிறாரு, எனக்கு என்னோட பொண்ணு தான் முக்கியம், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த காலத்துலேயும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.